இப்போ போட்டிருக்கிறது நீ ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. ஏன்னா ரஷ்யா ஒரு பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர், ஐரோப்பா பெரிய கன்சியூமர், அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த போரின் காரணமாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யாவை நம்ம கிரிப்பிள் பண்ணணும், அவங்க எக்கானமியை சுருக்கணும், அவனுடைய பலத்தை குறைக்கணும், அவன் உக்ரைனில் போய் அடிக்கக்கூடாது, அவன் பலமிழந்து போகணும்னா அவனுக்கு வியாபாரம் ஆகக்கூடாது, வாங்காதீங்க கச்சா எண்ணெய்ங்கிறாங்க. சீனா வாங்குறாங்க, நம்ம வாங்குகிறோம், அவனுக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் நம்ம கொடுக்குற காசை வச்சு அடிக்கலை, அவனுக்கு என்ன நம்ம நமக்கு ஒரு 130 கோடி மக்கள், ஏகப்பட்ட வாகனங்கள், நமக்கு பெட்ரோல் தேவை இருக்குது, டீசல் தேவை இருக்குது, நமக்கு சர்வதேச சந்தையில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். சர்வதேச சந்தையில் வாங்கிட்டு இருக்கிறோம்னா 82% நம்மளுடைய தேவையை நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர்றோம். அதை மார்க்கெட்டில் ஒரு இடத்துல குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுன்னா நீ வாங்காதேன்னு சொல்கிறாரு. அப்போ யாருமே அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்கிட்ட வாங்காமல் போயிட்டா உலகத்தில் உற்பத்தியாகி கொண்டிருக்கிற பெட்ரோலினுடைய அளவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த பகுதியிலேயே தேங்கி விற்பனையாகாமல் போய்விட்டால் மீதி இருக்கிறவங்க விற்கிறவங்களுக்கு கடுமையான லாபம் கிடச்சி விலை ரொம்ப அதிகமாகிடும், டிமாண்ட் அதிகமாகிடும். அப்போது மற்றவர்களுக்கு விலை அதிகரித்து உலகம் மொத்தமே பணம் வைக்க வந்தோம். நாம் ஒரு பெரிய கன்சியூமர். அப்போது இது நமக்கு டைரெக்டாக பாதிக்கிறத தவிர உலகம் மொத்தமும் இன்டைரக்டாக பாதிச்சு அதுவும் நம்மளை பாதிக்கும். அப்போது இவர் நீ என்ன எங்களை வாங்க வேண்டாம்னு சொல்கிறது, எங்களுக்கு எங்கே சௌரியமாக இருக்கோ நாங்கள் அங்கே வாங்குகிறோங்கிறோம். உங்களுக்கு அவங்களோட அரசியல் பிரச்சனை. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அடிங்க, நீங்கள் எங்கள் உதவியெல்லாம் கேட்டால் நாங்கள் ஆயுதம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் வியாபாரத்தை கெடுக்கட்டா எங்களுடைய வாழ்வாதாரம் என்னாகிறது, எங்களுக்கு சிரமங்கள் வரும்ல, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அவர் கோபமாக இன்னொரு 25% சீனாவோட அவர் அப்படி தான் ஆரம்பித்தார். அவங்க ஒத்துவல்லைங்கிற போது 145% வரைக்கும் கொண்டு போனார். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ எனக்கு போட்டால் நான் உனக்கு போடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறுத்தினாங்க. அவங்க 125% போட்டாங்க. கடன்னு இறங்கி 30% வந்துட்டார். அவங்களோட வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களுடைய பொருட்கள் அவருக்கு தேவை, அது இல்லாமல் அவங்களால இயங்க முடியாது, அதனால பயந்து போய் அதை பண்ணுறாரு. நம்முடைய பொருட்கள் இன்னும் அவ்வளோ அத்தியாவசியமான பொருட்கள் அல்ல, வேறு நாடுகள்லேருந்து வாங்க முடியாத பொருட்கள் இல்லை. அதனால் அந்தளவுக்கு நம்மளால் திருப்பி அவர் அடிக்க முடியாது, அதுக்கு பயந்து அவர் இறங்குவார்னு சொல்ல முடியாது. இதுதான் நிலைமை. நம்ம அமெரிக்காவுக்கு குறிப்பிட்ட இவங்க திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி ஆகி கொண்டு இருக்குதுன்னா 21ஆம் தேதிக்கு மேலே போடுற பில்லுகள் எல்லாம் அங்கே அந்த பொருள் அந்த நாட்டுக்கு போகிற போது 50% டேக்ஸ் கட்டிட்டு தான் அவங்க எடுக்க முடியும், அந்த பொருளை கிளியர் பண்ண முடியும். அப்போ நம்ம $100 அனுப்புகிற பொருள் அங்கே இப்போதைக்கு ஒரு 10% 12% இருந்ததுன்னா 112ன்னு எடுப்பாங்க கிளியரன்ஸில். நடுவில் அவர் சொன்னதுபடி 137ன்னு எடுத்திருப்பாங்க. 100 + 12 + அல்லது 125ன்னு எடுத்திருப்பாங்க, எல்லாம் சேர்த்து 25. இப்போ 150ன்னு எடுப்பாங்க. ஒன்று நம்முடைய அந்த பொருளை அங்கே இருக்கிற மக்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கணும், ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக இருக்கணும், அது வேறு யார்கிட்டையும் கிடைக்காமல் இருக்கணும், பங்களாதேஷ்லேருந்தோ வேறு எங்கேருந்தோ கிடைக்காம தான் நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. அல்லது அங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறவர் என் லாபத்தை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கன்னு நம்மளையும் கேட்கலாம், நம்மளை விலை குறைக்க சொல்லுவார். விலையை குறைக்கிறது நமக்கு நஷ்டமாயிடும். அப்போ நீங்கள் ₹100 கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப டேக்ஸ் போட்டார், நீங்கள் ₹80 கொடுங்க, ₹90 கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போது ஈரான்லாம் அப்படி தான் கேட்குறதா சொல்கிறாங்க. அப்படி கேட்டால் அந்தளவுக்கு நம்மளுடைய லாபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் நட்டப்பட வேண்டும். அந்த வியாபாரம் வேணும்னா நம்ம திருப்பூர் ஆளுங்க திடீர்னு ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, கடனை கட்டணும், எல்லாம் இருக்கும். அந்த நஷ்டத்தை டெம்பரரியாக நம்ம சந்திக்கணும். இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்னு நம்ம பார்க்கணும். மாற்று ஏற்பாடுகள் எப்படி முன்னாடி சப்ரைம் பிரச்சனை வந்தபோது அமெரிக்காவிலேருந்து வியாபாரங்களை ஐரோப்பாவுக்கு கொஞ்சம் மடமாற்றினமோ, அமெரிக்காவை மட்டும் நம்பக்கூடாதுன்னு புரிந்து கொண்டோமோ, அது மாதிரி இப்போ இன்னமும் நம்ம வெளி இடங்களில் தேட வேண்டிய நிலைமை வரும். அதனால் இப்போ சொல்கிறாங்க நிஃப்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 9% ஆஃப் நிஃப்டி ஸ்டாக்ஸு இந்த யூஎஸ் எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதில் சாஃப்ட்வேர் தான் பெரும்பாலும் இருக்குது, அதிகமான இல்லைங்கிறாங்க. மேபி ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க கொஞ்சம் இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ஒன்று ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும், அல்லது அவங்க எக்ஸ்போர்ட் வால்யூம் கம்மியாகிடும், அல்லது அவங்க லாஸுக்கே வந்துடுவாங்க. அது அவங்க பிரியம், அங்கே பண்ணுமா வேணாமாங்கிறது முடிவெடுக்கிற வரைக்கும் அந்த நஷ்டம் அவங்க சந்திக்கணும். அப்படி ஒரு நிலைமை இருக்குது.